D block element and F block elements important question answer இதில் discuss பண்ண போகிறோம். சில basic characteristics of D block elements நம்ம discuss பண்ண போகிறோம். மெட்ராஸ் இருக்கிற டாப் 10 ரவுடிஸ் பீஸ் ஆக்கிடுவானுங்க. முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டா கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்களா தான் வரும். இந்த கொஸ்டின் பாருங்க. Why do transition element exhibit higher enthalpy of atomization? அதாவது இந்த டி பிளாக் எலமெண்ட்ல நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த டி பிளாக் எலமெண்ட்டோட ஹீரோவே அன்பேர்ட் எலக்ட்ரான் தான். ஏன்னா இதனுடைய மோஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை டிசைட் பண்ணுறது இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான். இப்போ ஸ்கேண்டியத்திலிருந்து நம்ம ஜிங்க் வரைக்கும் பார்த்தோம்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்கேண்டியத்துக்கு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான், டைட்டேனியத்துக்கு 2 அன்பேர்ட் எலக்ட்ரான், வெனீடியத்துக்கு 3 அன்பேர்ட் எலக்ட்ரான், குரோமியத்துக்கு 4 அன்பேர்ட் எலக்ட்ரான், மேங்கனீஸுக்கு 5 அன்பேர்ட் எலக்ட்ரான். மேங்கனீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அயன் போகிறப்ப மறுபடியும் டிக்ரீஸ் ஆகும். 4 அன்பேர்ட் எலக்ட்ரான், கோபால்ட்டுக்கு 3 அன்பேர்ட் எலக்ட்ரான், நிக்கல் 2 அன்பேர்ட் எலக்ட்ரான், காப்பர் 1 அன்பேர்ட் எலக்ட்ரான். ஜிங்க்குக்கு அன்பேர்ட் எலக்ட்ரானே கிடையாது. அப்போ ஜிங்கை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸுக்குமே நமக்கு என்ன இருக்குது? அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அதனால தான் ஆன்சர் பாருங்கள், டிரான்சிஷன் எலமெண்ட் ஹாவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தால் என்ன சார் அப்படின்னா, அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தால் தே இன்வால்வ் இன் த இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங். இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கில் அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகும். அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்னா 2 ஆட்டமுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங். இப்போ இது ஸ்கேண்டியம், இது ஸ்கேண்டியம். அப்போ இது 2க்கு இடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்கேண்டியம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் எது இன்வால்வ் ஆகும்னா இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகும். அப்போ ஹென்ஸ் த பாண்ட் பிட்வீன் ஆட்டம்ஸ் ஆர் ஸ்ட்ராங். அப்போ இந்த பாண்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அதனுடைய என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ ஜென்ரலாக டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு ஜிங்கை தவிர எல்லாத்துக்குமே அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். அப்போ என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சீரீஸ் scandium to zinc, the enthalpy of atomization of zinc is the lowest, that is 126 kilojoule per mole. Why அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்கேண்டியத்திலிருந்து ஜிங்க் போகிறோம். அப்போ என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் ஆஃப் ஜிங்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோ என்ன பார்த்தோம்? அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்ததுன்னா நமக்கு என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன் ரொம்ப கம்மி அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஜிங்கில் அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஜிங்க் ஹேஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதாவது ஜிங்க்குக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா ஆர்கான் 3d ஆர்பிட்டால 10 எலக்ட்ரான் இருக்கும், 4s ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது. அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்க சான்ஸே இல்லை. இட் ஹாஸ் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அதனால it does not involve in the interatomic metallic bonding.
பட் அதர் எலமெண்ட்ஸ் மற்ற எல்லா எலமெண்ட்ஸுமே அன்பேர்ட் எலக்ட்ரான் ஹேவ் அன்பேர்ட் எலக்ட்ரான் which involve in the interatomic metallic bonding. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் interatomic metallic bondingக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் வேணும் அப்படின்னு. அதனால ஜிங்க் மெட்டலுக்கு லோ என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன். இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். Transition metal and many of their compound show paramagnetic behavior. Transition metalலும் அதனுடைய காம்பவுண்டும் paramagnetic behavior ஏன்னு கேட்டிருக்காங்க. அப்போ paramagnetic அப்படின்றது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்? அன்பேர்டு எலக்ட்ரானுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா paramagnetic கேரக்டர் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். அப்போ டிரான்சிஷன் எலமெண்ட் எல்லாத்துக்குமே லார்ஜ் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். paramagnetic nature depends on number of unpaired electron. Hence the transition metal show paramagnetic behavior. அவ்வளோதான் ஆன்சர். Next question. Transition metal generally form colored compounds. Why? அப்போ transition metal have large number of unpaired electron. They have DD transition. அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து DD transitionல இன்வால்வ் ஆகுது. வாட் இஸ் DD transition? DD transition அப்படின்னா இப்போ d ஆர்பிட்டாலில் வந்து நமக்கு 5 பாக்ஸ் இருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் D1 கான்ஃபிகரேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ரைட். இப்போ இந்த d ஆர்பிட்டால் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யுதுன்னா எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது. அப்போ இது என்ன ஆகும்னா எக்ஸைட் ஆகும். அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். அப்போ இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இந்த 5 பாக்ஸும் அதாவது 5 ஆர்பிட்டாலும் டீஜெனரேட்டடாக இருக்கும். அந்த எனர்ஜி அதை அப்சார்ப் பண்ணதுனால இது ரெண்டாக ஸ்பில்ட் ஆகும். ஸ்பில்ட் ஆகிறப்ப 3 ஆர்பிட்டால் லோயர் எனர்ஜி லெவல்லையும் 2 ஆர்பிட்டால் ஹையர் எனர்ஜி லெவல்லையும் இருக்கும். இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துடும். இப்போ இதுவும் 3D ஆர்பிட்டால் தான், இதுவும் 3D ஆர்பிட்டால் தான். அதனால இது வந்து DD டிரான்சிஷன். அதாவது இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இந்த ஆர்பிட்டாலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு பேர் T2G, இதுக்கு பேர் EG. இந்த டிரான்சிஷன் பேர் தான் அது DD டிரான்சிஷன். மறுபடியும் இந்த எக்ஸைட்டட் EG லெவலிருந்து கீழே T2G லெவலுக்கு வரப்ப இது எனர்ஜியை எமிட் பண்ணும். இதுதான் அந்த கலர் காம்பவுண்டோட கலர். இந்த டிரான்சிஷன் பேர் தான் DD டிரான்சிஷன். அப்போ எப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கோ அப்போ இந்த மாதிரி DD டிரான்சிஷன் நடக்கும். அந்த காம்பவுண்டு வந்து கலராக இருக்கும். அதான் டிரான்சிஷன் மெட்டல் ஜென்ரலி ஃபார்ம் கலர்டு காம்பவுண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின். Transition metal under many compound act as good catalyst. அப்போ இந்த டிரான்சிஷன் மெட்டலுக்கு கேட்டலிஸ்டாக இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அது எதனால? அப்போ டிரான்சிஷன் மெட்டல் ஹேவ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். டிரான்சிஷன் மெட்டல் எல்லாத்துக்குமே வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா +1 ஸ்டேட் இருக்குது, +2 ஸ்டேட் இருக்குது. அதே மாதிரி அயன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா +2 ஸ்டேட் இருக்கும், +3 ஸ்டேட் இருக்கும். இந்த மாதிரி டைட்டானியத்திலிருந்து காப்பர் வரைக்கும் எல்லா எலமெண்ட்டுக்குமே வேரியபிள் ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும். அது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன், transition metal have tendency
to form complexes. காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை இது ஃபார்ம் பண்ணும். அதுக்குரிய டெண்டன்சி வந்து டி பிளாக் எலமெண்ட்டுக்கு இருக்கும். மூணாவது ரீசன் வந்து டி பிளாக் எலமெண்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கும். தே ஹாவ் லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்ததுன்னா அதில் வந்து நிறையா ரியாக்டன்ட் மாலிகுல் ஆக்டிவேட் ஆக முடியும். அதனால தான் அது லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா, அது கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுது. அப்போ மொத்தம் மூணு ரீசன். நம்பர் 1, they have variable oxidation state, they have tendency to form complexes, they have large surface area. Therefore, transition metal and their compound act as good catalyst. அடுத்த question, transition metal form complexes. Why? இதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா transition metal ஆர் smaller in size. அவருடைய சைஸ் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். and they have high ionic charge. For example, இப்போ மேங்கனீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு +2, +3, +4, +5, +6, +7 வரைக்கும் இருக்கும். அயன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா +2, +3 இருக்கும். கோபால்ட் எடுத்துக்கிட்டோம்னா +2, +3, +4 இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸுக்குமே மோர் தென் 1 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜு நிறையா இருக்கும். அது ஹை அயானிக் சார்ஜ். அண்ட் த அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டால், அதாவது நமக்கு என்ன இருக்கும், டி ஆர்பிட்டால் இருக்கும். டி ஆர்பிட்டாலில் 5 பாக்ஸஸ் இருக்கும். கம்பல்சரியாக இந்த 5 பாக்ஸஸில் வேக்கண்ட் ஆர்பிட்டால் கம்பல்சரியாக இருக்கும். அது ஒரு ரீசன். த அவைலபிலிட்டி ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ் ஃபார் பாண்ட் ஃபார்மேஷன். அதனால டி ஆர்பிட்டால் அதாவது டிரான்சிஷன் மெட்டல் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். என்னென்ன ரீசன்? they are smaller in size, they have high ionic charge, the availability of d orbital for bond formation. Other question, transition metal form alloys. Why? Now, alloys are formed by metal with metallic radii that are within about 15% of each other. அதாவது அலாய் அப்படின்றது 2 மெட்டல் இல்லை நான் மெட்டல் இல்லை மோர் தென் 2 மெட்டல் இது ஜாயிண்ட் ஆகி ஒரு புது மெட்டீரியல் ஃபார்ம் ஆகும். அந்த மெட்டீரியல் பேர் தான் அலாய். இப்போ இந்த மெட்டல்லாம் ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த 2 மெட்டலுக்குள்ள ரேடியை டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதான் 15% ஆஃப் ஈச் அதர். இல்லைன்னா சிமிலர் அட்டாமிக் ரேடியை இருக்கணும். இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால டி பிளாக் எலமெண்ட் ஃபார்ம் அலாய்ஸ். மற்ற எஸ் பிளாக் எலமெண்ட் பி பிளாக் எலமெண்ட்டை காட்டிலும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் டி பிளாக் எலமெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். அதனால டிரான்சிஷன் மெட்டல் ஃபார்ம் அலாய்ஸ்.